இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த பெஸ்ட்டு ஸ்கூலிங் ஃபிஷ் பத்தி தான் பார்க்க போறோம். அதாவது டாப் 5ல இருக்கிற ஸ்கூலிங் ஃபிஷ்ஷ கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. உங்களுக்கு தெரியாத நெறையா ஃபிஷ் இந்த லிஸ்ட்ல வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு இப்போ வந்து ஸ்கூலிங் ஃபிஷ்னா என்ன? அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்கூலிங் ஃபிஷ்னா வேற ஒண்ணுமே இல்ல. கூட்டம் கூட்டமா போற மீன்கள். அதாவது நீங்க ஒரு 4, 5 மீன சேர்த்து விட்டீங்கன்னா, அந்த மீனுங்கலாம் ஒண்ணாவே சுத்தியும், ஒண்ணாவே சுத்திட்டு திரியும். இந்த மாரி ஃபிஷஸ் தான் ஸ்கூலிங் ஃபிஷ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பீட்டெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, டெர்ட்டில் ஃபிஷ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அதோட எல்லைய அது மார்க் பண்ணிட்டு, அந்த எல்லைக்குள்ள அது மட்டும் தான் இருக்கும். இன்னொரு ஃபிஷ் கூட வந்து அது சேரவே சேராது. ஆனா சில ஃபிஷஸ் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, நெறையா ஃபிஷஸ் கூட சேர்ந்து சுத்திக்கிட்டே இருக்கும். அது வந்து தனியா இருக்க விருப்பப்படாது. அந்த மாரி ஃபிஷஸ் தான் நம்ம வந்து ஸ்கூலிங் ஃபிஷஸ் சொல்லுவோம். அந்த மாரி ஸ்கூலிங் ஃபிஷ்ல டாப் 5 ஸ்கூலிங் ஃபிஷஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த லிஸ்ட்ல டாப் 1ல வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நியான் டெட்ரா. இந்த நியான் டெட்ரா தான் டாப் 1ல இருக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு காரணம் இது வந்து ஸ்கூலிங் ஃபிஷ்ல ரொம்ப நல்ல ஃபிஷ்ஷு. இது வந்து கும்பலா போயிட்டு கும்பலா வரும். அது மட்டும் இல்லாம இன்னொரு ஆடட் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது நியான் டெட்ரா. ஏன்னா, இப்போ நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா, இதோட முதுகுல இருக்கிற லைன் வந்து கொஞ்சம் ரேடியமேட்டா கிளிட்டர் ஆகும். இது வந்து நைட் டைம்லயும் அந்த ஸ்கூலிங் அந்த லைனா போறது வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால தான் இந்த நியான் டெட்ரா ஸ்கூலிங் ஃபிஷ்லயே நம்பர் 1 ஃபிஷ்ஷஸ்ல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 2ண்ட்ல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, டைகர் பார்ப். இந்த டைகர் பார்ப்புமே ஒரு நல்ல ஸ்கூலிங் ஃபிஷஸ் தான். இத வந்து ஒரு 7 விஷயம் நீங்க விட்டீங்கன்னா, இந்த டைகர் பார்ப் எல்லாமே ஒண்ணாவே சுத்தும். இதில இருக்க நெறைய பேர் வந்து என்ன ஒரு பெரிய தப்பு பண்றாங்கன்னா, இந்த டைகர் பார்ப்ப வந்து தனியா வாங்கிட்டு வந்து விட்டுர்றாங்க. அந்த டைகர் பார்ப் வந்து தனியா வாங்கிட்டு வரதுனால பார்க்கறதுக்கு ஒரு அளவுக்கு தான் இருக்கும். அது எங்கே போறதுன்னே தெரியாது. ஆனா நீங்க வந்து நெறைய விஷயம் விடும்போது, இந்த டைகர் பார்ப் ஒண்ணா போம்போது அது பார்க்கறதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம லிஸ்ட்ல 3 இடத்துல இருக்கிறது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீப்ரா ஃபிஷ். இந்த ஜீப்ரா ஃபிஷ் நெறைய பேர் வளர்த்திருப்பீங்க. ஏன்னா, இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து மேக்ஸிமம் எல்லா கடையிலயும் கிடைக்கும். ஆனா, நான் அந்த லிஸ்ட்ல சொன்ன 2 ஃபிஷ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைகர் பாபு, நியான் இது வந்து அந்த அளவுக்கு எல்லா கடையிலயும் அவைலபிளா இருக்காது. ஆனா, இந்த ஜீப்ரா ஃபிஷ் வந்து எல்லா கடையிலும் அவைலபிளா இருக்கும். நீங்க உங்களுக்கு ஒரு வேள நான் மேல சொன்ன 2 ஃபிஷஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா, நீங்க தாராளமா ஒரு ஜீப்ரா ஃபிஷ் எடுத்து ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ்ஷா வளர்த்தலாம். இதுக்கு ஒரு ஒரு 10 ஜீப்ரா ஒண்ணா விட்டீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்க ஸ்கூலிங் ஃபிஷ்ஷா வளர்த்துறதுக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்ல 4த் இடத்துல இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரம்மி நோஸ் டெட்ரா. இது வந்து ஒரு டெட்ரா வகையை சேர்ந்தது தான். இது வந்து இதோட எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நோஸ் மட்டும் ரெட் கலர்ல இருக்கும். மத்தபடி பாடி எல்லாமே சில்வர் கலர்ல இருக்கும். இது வந்து ஆ பார்க்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு ஃபிஷ்ஷா இருக்கும். அதனாலேயே இது வந்து ஸ்கூலிங் பண்ணும்போது ஒருத்தவங்க புதுசா வீட்டுக்கு வராங்கன்னா, இந்த ஃபிஷ்ஷஸ பார்க்கறதுக்கு என்னடா டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸா இருக்கே, கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்ட்டு கொஞ்சம் பார்ப்பாங்க. அதனால இந்த விஷயம் வந்து 4த் இடத்துல வச்சிருக்கோம். இத வச்சிருக்க 4த் இடத்துல கொஞ்சம் மெயின் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஷயம் வந்து மேக்ஸிமம் எந்த ஒரு கடையிலயும் அவைலபிளா இருக்காது. இத வந்து நீங்க வாங்கணும் அப்படின்னா, ஒரு தனியா ஸ்பெசிஃபிக்கா இந்த இந்த மீன் இருக்கிற கடைக்கு போய் வாங்கணும். அப்படின்னா இந்த மீன வந்து தனியா நெட்லேருந்து ஆர்டர் பண்ணி வாங்கணும். அதனால தான் இந்த ஃபிஷ் வந்து நம்ம லிஸ்ட்ல 4த் இடத்துல இருக்கு. நம்ம லிஸ்ட்ல 5த் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஹேட்சட் ஃபிஷ். இந்த ஃபிஷ்ஷோட வயிறு வந்து முன்னாடி கொஞ்சம் பல்ஜா இருக்கும். அதுவும் இந்த ஃபிஷ் வந்து தட்டையா தான் இருக்கும். இது வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் எக்க வச்சுக்கிட்டே சுத்துற மாரி இருக்கும். அதனால இந்த ஃபிஷ்ஷோட பேர் வந்து ஹேட்சட் ஃபிஷ்ன்னு வச்சிருக்காங்க. இந்த ஃபிஷ்ஷுமே ஒரு ஸ்கூலிங் ஃபிஷ் தான். நீங்க வந்து இந்த ஃபிஷ்ஷ ஸ்கூலிங்காக வாங்குனீங்கன்னா, தாராளமா இந்த ஃபிஷ்ஷ வந்து வாங்கி வளர்த்தலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோல வந்து நான் மெயினா பெஸ்ட்டு ஸ்கூலிங் ஃபிஷ் பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்ல இதே மாரி வேற ஏதாவது வீடியோ வேணாலும் கீழ கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வீடியோவ உங்களுக்காக ஸ்பெசிஃபிக்கா அப்லோட் பண்றேன். அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.